கருப்பு மாமா. அங்கிட்ட இருக்க நாற்காலியை கொண்டு வந்து போடு. ஏன் மாமா, என்னாச்சு மாமா? இல்லை மாமா, நீங்கள் நாற்காலி கிடைக்கல எதுக்கு? எப்பயுமே நீங்கள் இந்த சேரில் தானே மாமா உட்காருவீங்க. ஏ, நான் ஒரு விஷயம் சொன்னா என்ன ஏதுன்னு காரணம் கேட்டுதா செய்வியா? ஐயோ அப்படின்னா இல்லை மாமா, இந்த ஒன்று எட்டு வந்துடு மாமா. என்னங்க பார்த்து. எங்க எப்போ நீங்க நம்ம வீட்ல இந்த சேர்ல தானே உட்காருவீங்க? அது உங்க சிம்மாசனம் மாதிரிங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு சாதாரண நாற்காலியில உட்காருறீங்களே. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு எதுக்கு இந்த வெட்டி பகுமானம் எல்லாம்? பெரிய சிங்க முகம் வச்ச நாற்காலி, அதுல யாரும் உட்கார மாட்டாங்க. அதுல எப்பவும் நான் தான் உட்காருவேன்னு சொல்லி சிம்மாசனம் போட்டு உட்கார அளவுக்கு என் வாழ்க்கையில அப்படி என்ன பெருமையா நடந்துருச்சு. கேவலம் செயலுக்கு போய் கண்டவங்கிட்ட அடி வாங்கி அமைச்சருங்கிற பதவியையும் இழந்து வாழ்க்கையில நல்லா வாழ்ந்தவன் எந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்க கூடாதோ எல்லா அசிங்கத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கியா இந்த பகுமானம் எல்லாம்? பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஐயா ராஜாங்கம், நீ வாழ்க்கையில என்னைக்குமே ராஜா மாதிரி இருக்கணும்னு தான் உனக்கு ராஜாங்கன்னு பேர் வச்சேன். நீ எப்படி சொல்லி உடஞ்சு போயிட்டேனா நாங்கெல்லாம் என்னத்துக்கு ஆவோம்? என்னங்க, நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு அந்த நாற்காலியில உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே கம்பீரமா இருக்கும். முடியாது மோகனா, இனி நான் இந்த நாற்காலியில உட்காரணும்னா மறுபடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டு கம்பீரமா கௌரவத்தோட வந்து உட்காருவனே தவிர அது வரைக்கும் இந்த நாற்காலியில நான் உட்கார மாட்டேன். ஆனா இந்த நாற்காலி இங்கனுக்குள்ளேயேதான் இருக்கணும். இதை பார்க்கறப்பெல்லாம் மறுபடியும் இந்த உலகத்துல ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி எனக்கு தோணணும். அது நடக்கணும். அது நடக்கும். அது வரைக்கும் இதுல நான் உட்காரவே மாட்டேன். தனோ அக்கா. தனோ, என்னக்கா? கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்து வரேன். தமிழ் வந்துட்டியா? வாமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தாக்கா. உன் மாமனார நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க தமிழ். அவரு எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. கடைசி நிமிஷத்துல கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அந்த சக்தி தம்பிய மாப்பிள்ள கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்ல. அதனால உன் மாமனார விடுதலை பண்ணிட்டாங்க. என்ன தமிழ் அமைதியா இருக்க? எல்லாமே எனக்கு தெரியுமா. கருப்பனை ஃபோன் பண்ணி சொன்னாரு. சம்பந்தி எப்ப ரிலீஸ் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
அவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு, எப்படியாவது அந்த கடவுள் அவரை வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா சாமியையும் நான் வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் பலிச்சிருச்சு தமிழு. இதாம்மா உறவுங்கிறது. நீ பெருசா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு மேல தங்கினதில்ல, அவங்க கூட சேர்ந்து இருந்ததும் இல்ல, அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதும் இல்ல. ஆனா இந்த ஊர் உலகமே அவர் கொலை பண்ணிருக்காரு, அவர் ஒரு கொலைகாரர்னு சொல்லி அவர் மேல பழி சொன்னப்போ ஏதோ ஒரு கிராமத்துல இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நீ அப்படி அவர் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லி நம்புனல்ல. ஏன் சம்பந்தி கொலை பண்ணிருக்க மாட்டாரு, அவர் நல்லபடியா வெளியே வரணும்னு நீ நம்புனல்ல. இந்த நம்பிக்கை தாமா ஒரு உறவோட அடிப்படையே. ஆனா அந்த நம்பிக்கை தான் அந்த வீட்ல நம்ம மேல யாருக்குமே இல்ல. அந்த நம்பிக்கை ஒண்ணு இல்லைங்கிற காரணத்தினாலதான் நான் இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு விடுத்தா. வாழ்க்கையில நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்தெல்லாம் அப்பப்ப மறந்துடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் மறந்துருத்தா. ஏங்கா, பெரிய மாமா தப்பு செய்யலன்னு ரிலீஸ் ஆனதுனால பெரிய வீட்ல இருக்கிறவங்க உன்னை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லக்கா? கண்டிப்பா தானோ. சம்மந்தி இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாருன்னு எல்லாரும் இனி சந்தோஷமா இருப்பாங்க. நீ வேணா பாரு, சம்மந்தி இல்லாத நேரம் தமிழு வீட்டை விட்டு வந்ததை கேட்டு அதிர்ச்சியாகி எல்லாரையும் கூப்பிட்டு புத்திமதி சொல்லி போய் தமிழ் செல்விய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லத்தான் போறாரு. நம்ம தமிழு கிளம்பி அங்க போகத்தான் போகுது. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. பா, தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் பேச வேண்டாம். இல்லத்தா, நான் தான் சொல்றேன்ல. நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாத விஷயத்த பத்தி பேச வேண்டாம். என்னம்மா? அக்கா, மாமா டீ எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாமா, நீ மத்தவங்க எல்லாருக்கும் கூட. எங்க சாயங்காலம் அண்ணா டீ குடிக்கலனா தலைவலிக்கும்னு சொல்லுவீங்களே, டீ எடுத்துக்கங்க. பா எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துக்கோங்க மாமா. மாமா இல்ல வேண்டாமா, மாமா கூட. நாங்கண்ணே. சேது, எங்க இன்னைக்கு அப்பாவுக்கு தண்டனை கொடுத்துடுவாங்களோ, வருஷ கணக்குல அப்பாவை ஜெயில போட்டுடுவாங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஐயா. ஆனா கடைசி நிமிஷத்துல தெய்வம் மாதிரி அந்த பையனை கூட்டிட்டு வந்து உங்க அப்பா நிரபராதின்னு எல்லாரும் முன்னாடி நீ நிரூபிச்சிட்ட ஐயா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயா என் மனசே குளிர்ந்துச்சு. சேது, உன்னை நான் பெக்கலையா, ஆனா உன்னை நான் பெத்திருந்தா என் மடி எவ்வளவு குளிர்ந்திருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு என் மடியும் மனசும் குளிர்ந்துருச்சுயா. உங்க அப்பா மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான் ஐயா. நீ நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா இருக்கணும். சின்னம்மா, என்ன நீங்க அழாதீங்க, அதான் அப்பா வந்துட்டாருல, இனி எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நடந்த கெட்டதை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஏன் சேது, நடந்த கெட்டதெல்லாம் எப்படி மறக்காம இருக்க முடியும்? மாமா அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னது, தேர்தல் வரப்போகுது, தேவையில்லாம இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம், இதனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் சொன்னாரு. மாமா பேச்ச மதிக்கணும்னு நினைச்சிருந்தானா அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பட்டிக்காடு சிரிக்கி தானே.